மக்கள் இன்னும் முழுமையாக தங்கள் சொந்த இடங்களுக்கு அனுப்பப்படவில்லை. அதற்குள் அவர்கள் தேர்தலில் வாக்களிக்க வேண்டிய கட்டாயம். அடுத்த அதிபரை தேர்வு செய்யும் முக்கியமான பொறுப்பு அவர்கள் கைகளில். என்ன செய்ய போகிறார்கள்? ஆராய்கிறது இந்த அங்கம். இலங்கையில் மிகப்பெரிய யுத்தம் முடிந்து 6 மாதங்களுக்கு மேலாகின்றது. இடைக்கால முகாம்களில் இருந்த தமிழர்கள் படிப்படியாக சொந்த இடங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றனர். இன்னும் முகாம்களில் இருப்பவர்களும் வாக்களிக்க ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடுமையான வாழ்வியல் நெருக்கடிக்கு மத்தியில் தமிழர்கள் இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள்? ஆட்சி மாற்றம் அவசியமானது என்பது ஒவ்வொரு தமிழனுடைய மனதிலும் ஓடுகின்றது. அது எத்தகைய முறையில் மாற்றப்பட முடியும் என்பதுதான் பலருடைய கேள்வியாக இருக்கின்றது. அந்த மக்களுடைய எண்ணத்தை ஒருவடுப்படுத்தி வழிப்படுத்துகின்ற தலைமை, அரசியல் தலைமை இல்லாத நிலைமை வேதனைக்குரியது. அதன் காரணமாக மக்கள் என்ன செய்வது என்று தெரியாத ஒரு குழப்பத்தில் இருக்கிறார்கள். தற்போதைய அதிபர் ராஜபக்ஷ, திரு சரத் பொன்சேகா இருவருக்கும் இடையில் கடும் போட்டி நிலவுகிறது. இந்த தேர்தலில் தமிழர்கள் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்தியாக இருப்பார்களா? இந்த முறை இவர்கள் அளிக்கக்கூடிய வாக்கு என்பது தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ளும் என்று சொல்வதற்கில்லை. காரணம், அவ்வாறான ஒரு தீர்மானத்தை மேற்கொள்ளக்கூடிய வாக்குகளாக அது இருக்க வேண்டுமாக இருந்தால் தமிழர்கள் மட்டுமன்றி ஏனைய முஸ்லிம்களுடைய வாக்களிப்பு, மலையாளர்களுடைய வாக்களிப்பு, இவர்கள் எல்லோரும் கூட்டாக ஒரு தீர்மானத்தை எடுத்து ஒரு முகமாக வாக்களித்தால் இந்த வெற்றியை தீர்மானிக்கின்றவர்களாக அவர்கள் இருக்கலாம். இம்முறை அவ்வாறான ஒரு வெற்றியை தீர்மானிக்கின்ற சக்தியாக தமிழர்கள் இருப்பார்கள் என்று தீர்க்கமாக சொல்வதற்கில்லை. அதிபர் தேர்தல் களத்தில் நிற்கும் இருவருமே தமிழர்களுக்கு எதிரானவர்கள் என்ற கருத்து பரவியுள்ளது. இவர்களில் யாருக்கு வாக்களிப்பது என்ற முடிவுக்கு வருவது சிரமம். வாக்களிப்புக்கு முன் தொலைநோக்கு சிந்தனை அவசியம். இந்த இரண்டில் எதை செய்ய வேண்டும் என்று தமிழர்கள் இப்போது நினைக்க வேண்டும் என்று சொன்னால், அறிவுபூர்வமாக சிந்தனைக்கு வர வேண்டும் என்பது போன்றுதான் பொது நோக்கர்கள், தமிழர்களுடைய நலனில் அக்கறை உள்ளவர்கள் கருதக்கூடும். ஏனென்றால் உணர்ச்சி பூர்வமாக நினைத்தால் யாருக்குமே நாம் வாக்களிக்க முடியாது என்று ஒன்று புறக்கணிக்க தோன்றும், அல்லது வேறு யாராவது ஒரு தமிழர்கள் சார்பாக நின்று தமிழர்களுடைய ஓட்டை ஓரளவுக்கு வாங்க முடியும். ஆனால் அவைகள் ஒரு அதிபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவிற்கு கணிசமானவர்கள் அல்ல. தமிழர்கள் நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆனால் நிர்ணயிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள் என்று சொல்வதனாலேயே அவர்களுக்கு தாங்களே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்காக வேண்டுமானால் அது பயன்படலாம். அதிபர் தேர்தல் அறிவிப்பு வெளியானதும் முகாம்களில் உள்ள மக்களை மறுகுடியேற்றும் பணிகளை அரசாங்கம் முடுக்கிவிட்டிருக்கிறது. இருப்பினும் தமிழ் மக்களுக்கு சுய நிர்ணயத்துடன் கூடிய நிரந்தர அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும். அதன் மூலமே அனைத்து மக்களும் ஒற்றுமையுடன் வாழ முடியும் என்கிறார் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர். தமிழ் தேசிய கூட்டமைப்பு திட்டவட்டமாக இலங்கை அரசாங்கத்துக்கும் சரி, சர்வதேச சமூகத்துக்கும் சொல்லியிருக்கும் 13வது திருத்தத்தினூடாக இலங்கை தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. அது ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு முறையினூடாக குறைந்தபட்சம் வடகிழக்கு இணைந்த மாநிலத்தில் அந்த மக்களுக்கு அதிகபட்ச சுயாட்சியை கொடுப்பதனூடாக, அவர்களுக்கான ஒரு முழுமையான அதிகாரங்களை கொடுப்பதனூடாகத்தான் இது நடைபெற முடியும் என்பதைத்தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். வரும் தேர்தலில் தமிழர் தரப்பின் கோரிக்கைகளுக்கு ஆழப்போகும் தரப்பினர் செவிசாய்ப்பார்களா என்பது கேள்விக்குரியே. ஆனால் தமிழர்களின் உரிமைகளை வழங்குவதற்கு இந்த தேர்தலை அவர்கள் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஆளும் தரப்பும் சரி, தமிழர்களும் சரி, தமிழர் அமைப்புகளிலே ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டார்களானால், முந்தைய வரலாற்றை அனுபவமாக ஏற்றுக்கொண்டு தங்களுக்குள் இருக்கின்ற பிளவுகளை மறந்து தமிழர்களுடைய நலனை மட்டுமே எண்ணி அவர்கள் செயல்பட்டார்களானால் இந்த தேர்தல் முடிவை நிர்ணயிக்கின்ற சக்தி தமிழர்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் ஆளும் தரப்பிலும் நம்முடைய பொருளாதார வளம் அதிகப்பட்டு நம்முடைய நாடு உலக அரங்கிலே ஒரு சிறப்பான நாடாக திகழ வேண்டும் என்பதிலே அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பார்களானால், அவர்கள் தமிழர்களையும் தங்கள் பக்கத்திலே இழுத்துக் கொள்ளுகின்ற முறைகளை, உத்திகளை, சலுகைகளை தெரிவிப்பார்களானால் அவர்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இலங்கையின் அடுத்த அதிபர் யார் என்பது இப்போதைய கேள்வி. அதற்கான விடையை தீர்மானிக்கும் பணிகள் தொடர்ந்து வருகின்றன. யார் ஆட்சிக்கு வந்தாலும் கால் நூற்றாண்டுக்கும் மேலாக நீடிக்கும் தமிழர் பிரச்சனைக்கு தீர்வு காண முனைய வேண்டும். அதைத்தான் உலகமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது.
இலங்கை தேர்தல் பற்றிய அந்த அங்கத்தோடு நிறைவை நாடுகிறது இவ்வாறு எதிரொலி. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள